வணக்கம். இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த நாள் இனிய நாள். ஏன்னா இந்த வருஷத்துடைய ரொம்ப பெரிய நோட்டிஃபிகேஷன், எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது குரூப் 1. அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம நேற்று வரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு எப்போவுமே சொன்ன தேதியில் இப்போ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஜெட் ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. முன்னெல்லாம் ஒரு தேதி சொன்னாங்கன்னா அது எந்த வருஷம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டிலே ஆகும். ஆனால் இப்போ சொன்ன தேதிக்கு குறைந்தபட்சம் ஒரு நாள் 2 நாள் முன்னாடியே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததால் தான் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் நேற்று வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ அது இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ சொன்ன தேதியில் சொன்ன நேரத்தில் மிகச்சரியாக டிஎன்பிஎஸ்சி அவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்க வேலையை ரொம்ப சரியாக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ சொன்ன தேதியில் இனி ரிசல்ட் எல்லாமே கூடுதல் வேகத்துடன் இருக்கும். அப்போ இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறது டோட்டல் 70 போஸ்ட் வந்திருக்கு. இந்த 70 போஸ்ட் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ரொம்ப முக்கியமான சில தேதிகள். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 1/4/2025 அண்டு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன். ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 30/4 அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ அது ஒரு 4 நாள் கழிச்சு 5ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணின அப்ளிகேஷனில் ஏதோ கரெக்ஷன் வேணால் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 15/6/2025 ஜூன் 15ஆம் தேதி ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது. 9:30 to 12:30 அப்படிங்கிறது அந்த எக்ஸாமினேஷனுக்கான டைம். ஓகே, அப்போ இந்த போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்கிறது டோட்டல் டெப்டி கலெக்டர் 28 போஸ்ட்டு, டெப்டி சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி 7 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் 19 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 7 போஸ்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 3 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 6 போஸ்ட்டு. ஸோ டோட்டலாக 70 போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 70 போஸ்ட்டுக்கு உண்டான போட்டி தான் நமக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். ரொம்ப முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்னா, நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம், நிறைய கால்ஃபர் வரும். 100 போஸ்ட்டுக்கு 100+ போஸ்ட் வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. பரவாயில்ல, இட் இஸ் நாட் 70 அப்படிங்கிறது மிக குறைவான நம்பர்லாம் இல்லை. 22 போஸ்ட்டு 20 போஸ்ட்டுக்கெலாம் எக்ஸாம் நடந்த வருஷம்லாம் இருக்குது. ஸோ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 70 போஸ்ட் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஹியூஜ் நம்பர், ரொம்ப பெரிய நம்பர் தான். அதனால் டெஃபினட்டாக இந்த கால்ஃபர் அப்படிங்கிறது நல்ல கால்ஃபர். சரி, நிறைய பேத்துக்கு இருக்கிற காமன் டவுட் வந்து இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசியாக நீங்கள் இருக்கீங்க, அதர் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் 34. உங்களுக்கு நீங்கள் பிஎல் டிகிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 35. ஸோ பிஎல் டிகிரி இருக்கும் பட்சத்தில் ஒரு வருஷம் கூடுதலாக இருக்குது. மற்றபடி 34. அதுலேயே வந்து பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 44 வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்குது. சில போஸ்ட்டுக்கு வந்து இல்லை, டெப்டி சூப்பரண்டன்ட் போலீஸ்க்கு டிசபிலிட்டி அப்ளை பண்ண முடியாது. மீதி இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே 44. அண்டு பிஎல் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா 45, மற்றது 44, காமனாக 44. ஸோ ஓசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, காமனாக உங்களோட ஏஜ் லிமிட் 34, பிஎல் டிகிரி இருந்துச்சுன்னா 35. அதே மாதிரி ஏஜ் கன்செஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் கன்செஷன் 44 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிஎஸ்பிக்கு மட்டும் அது பொருந்தாது. ஆனால் அதே டிசபிலிட்டி இருந்து பிஎல் டிகிரியும் இருந்துச்சு அப்படின்னா வயசு 45. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 50, டெஸ்டிடியூட் விடோவாக இருந்தால் 39. அந்த 39லேயே டெஸ்டிடியூட் விடோ வித் லா டிகிரி இருந்தால் 40 அப்படிங்கிறது பேசிக்கான ஒரு விஷயம். ரைட், ஓசியை தவிர பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஓபிசி நம்ம சொல்கிற இதை தவிர, ஓசியை தவிர மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது 39. அதில் உங்களுக்கு லா டிகிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்டு பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 49. டிசபிலிட்டிலேயே லா டிகிரி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50 வயசு ஏஜ் லிமிட்டு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 55, டெஸ்டிடியூட் விடோவுக்கு 39. டெஸ்டிடியூட் விடோவிலேயே லா டிகிரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கு 40 வயசு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏஜ் கன்செஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். கிளியர்? ரைட். அப்போ இந்த குரூப் 1ல் 70 போஸ்ட் வந்திருக்கு. நம்ம என்ன சார் செய்யணும்? டிஎன்பிஎஸ்சி அவங்க வேலையை செஞ்சுட்டாங்க, சரியாக செஞ்சுட்டாங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேர்வு நோக்கிய இந்த பயணத்தில் உங்கள் தீவிரத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற தீவிரம் போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ இந்த இலக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இன்னும் தெரிகிறது இன்னும் 75 நாட்கள். இந்த 75 நாட்கள் இது செஞ்ச முடியுமானா 100% செய்ய முடியும். 100% உழைப்பையும் 100% ஆர்வத்தையும் உங்களோட 100% எஃபோர்ட்டையும் நீங்கள் உள்ளே கொடுக்கும் பட்சத்தில் நம்ம நிச்சயமாக இந்த அடுத்த 75 நாட்களுக்குள்ள இந்த தேர்வை நம்மளால் வெல்ல முடியும். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு கூடுதல் வேக்கன்சிஸ் இல்லை அப்படிங்கிறது
இன்றைக்கி நமக்கு படிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தால் நம்ம ஒரு பெரிய முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 70 போஸ்ட் இருக்குது. அப்படின்னா 70 போஸ்ட்டும் நீங்கள் போய் வேலை பார்க்க போகிறீங்களா? இல்லை, உங்களுக்கு தேவை ஒரு வேலை தான். அந்த ஒரு வேலை இருக்குது. அது போட்டி ஃபேராக இருக்கா? 70 காம்படிஷன், நல்ல போஸ்டிங் தான். 70 நம்பர் ஆஃப் காம்படிஷன் அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல போட்டி தான். அதனால் இன்னும் கூடுதலாக இன்னும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மெயின்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் கால் வர்றப்ப இன்னும் ஒரு 15-20 நோட்டிஃபிகேஷன்ஸ், இது அரௌண்ட் ஒரு 100 போஸ்டிங்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி நமக்கு தேர்வை தொடங்குறதுக்கு, உங்கள் ப்ரிப்பரேஷனை தொடங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வேணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும், நல்ல நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வேணும். அதெல்லாம் இருக்குது. உங்கள் வேலை என்ன? படிக்க வேண்டியது. இதுக்கு மேலே கிடைக்கும் அத்தனையும் லாபம், அது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம பயணப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிளியர்? ஸோ கவனம் ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இந்த 75 நாட்களுக்கு மிக துல்லியமாக திட்டமிட்டு இந்த 75 நாட்களை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் நீங்கள் உறுதியாக ஜெயிப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. இது ரொம்ப 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 கவனம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுடைய ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவேன், இந்த 75 நாளில் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களால் ஓட முடியுமான்னு நீங்கள் நினைப்பீங்க, நடக்கிறதே கஷ்டம்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு ஒரு தெருவில் நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் டாக் உங்களை நோக்கி உழைச்சிக்கிட்டே வருது, அது ரொம்ப குலைச்சிட்டு உங்களை துரத்துற மாதிரி இருக்குது, வேறு வழியே இல்லாங்க, யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீங்க, வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களை துரத்தும் பட்சத்தில் மிக வேகமாக ஓட ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு நாய் துரத்தும் பொழுது உங்களையே அறியாமல் உங்களால் எவ்வளோ தூரம் ஓட முடியுங்கிற உங்கள்கிட்ட இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற ஆற்றல் வெளியில் வந்து உங்களோட அதிகபட்ச வேகத்தை காட்டுவீங்க. டெஃபினட்டாக அந்த நாய்கிட்ட நீங்கள் சிக்க மாட்டீங்க, நீங்கள் தப்பிச்சிருவீங்க. அவ்வளோ வேகத்தில் உங்களால் ஓட முடியும். ஆனால் அவ்வளோ வேகத்தில் உங்களால் ஓட முடியுங்கிறது அடுத்த நாள் எழுந்திரிச்சா உங்களாலே நம்ப முடியாது. அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், குறிப்பாக இந்த போட்டித் தேர்வு படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்குள்ளேயும் பயங்கரமான ஆற்றல் இருக்குது, அந்த திறமை இருக்குது. அது எல்லாமே உள்ளுக்குள்ளே உங்களுக்குள் புதைந்து கிடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அதுக்கு ஒரு தேவை வேணும், அதை ஓட வைக்கிறதுக்கு ஒரு ஃபியூல் வேணும், அதை ஓட வைக்கிறதுக்கான ஒரு அவசியமும் ஒரு அவசரமும் வேணும். அந்த அவசியம், அவசரம், அந்த ஃபியூல், அந்த தேவை அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உழைப்பை 2 பங்கு ஆக்க வேண்டும். உங்களுடைய கவனத்தை ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த 75 நாளில் ஓடி உங்களால் இந்த இலக்கை அடைஞ்சிட முடியும். ரைட்? இந்த புது வருஷம் பிறந்தப்போ எல்லோரும் சொல்லியிருப்பாங்கல்ல, சனி பயிற்சி, குரு பயிற்சி அப்படின்லாம். உங்களுக்கு சனி பயிற்சி நடக்குதோ, குரு பயிற்சி நடக்குதோ, அதெல்லாம் நம்புங்க, அதை வச்சுக்கோங்க, துணையாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சனி பயிற்சி, உங்கள் குரு பயிற்சி, அது கூட சேர்ந்த உங்கள் முயற்சி, அதுதான் எந்த பயிற்சியை விடவும் உங்கள் முயற்சி தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. நான் எதிர்பார்த்த நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்களுக்கான உழைப்பை நீங்கள் சரியாக செலுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் மிக உயர்ந்த குடிமைப்பணி தேர்வுகளுக்கான குரூப் 1 தேர்வுக்கான தேர்வில் நீங்கள் நிச்சயமாக வெல்வீங்க. இது தொடர்பாக அடுத்தடுத்து இது ஒவ்வொரு துறை சார்ந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே சில சப்ஜெக்ட்ஸுக்கு போட்டிருக்கணும். மீதி இருக்கிற சப்ஜெக்ட்ஸுக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து உங்கள் தேர்வுக்கு உதவுகிற விஷயங்கள் ஒன்று ஒன்றா இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா படிங்க. உங்கள் வெற்றிக்கு நாங்களும் உதவுகிறோம். வாழ்த்துக்கள்.